இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லாண்டியம்மன் கோவில். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து செம்ம பவர்ஃபுல் செம்ம பிக்கானது வாங்க பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா ஏதோ பாலைவனம் லடாக் மாதிரி நின்றுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? லடாக்லாம் இல்லை, நம்ம திருச்சியில் தான் இருக்கோம். இப்போ திருச்சி வந்து வீரப்பூர் ட்ரிப்புக்காக வந்திருக்கோம். காவேரி ஆற்றுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், காவேரி ஆற்றுல எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரூர் மாயனூர் லொக்கேஷன். கரூர் மாவட்டம் மாயனூர். திருச்சிக்கும் கரூருக்கும் சென்டர் ஆஃப் த பாயிண்டில் போயிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த செல்லாண்டியம்மன் கோவில், மாயனூர் செல்லாண்டியம்மன் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்றக்காக வந்திருக்கோம். வீரப்பூர் ட்ரிப்பு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 நாளைக்கு நம்ம எடுக்கிறோம். ஒரு எபிசோடாகவே போடலாம். கிட்டத்தட்ட பார்ட் 2 பார்ட் 4 வரைக்கும் வரும். இந்த எபிசோடுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆற்றுல கொஞ்சம் தண்ணி இருக்காது, எப்படிங்கிறத காமிக்கிறேன். முடிஞ்சால் நம்ம இங்கே குளிக்கலாம். ஆனால் குளிக்கிற நிலமையில இல்லை. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று நைட்டே வந்து நம்ம திருப்பூர்லேருந்து வந்துட்டோம். அதை வந்து ட்ராவலிங் ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தக்காளி சாப்பாடுலாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா செம்மையாக, வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த வீரப்பூர் ட்ரிப்பு வரும். ஆனால் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ட்ரிப்பை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 4-5 வீடியோ வரும். இன்னும் ஸ்ரீரங்கம், திருச்சி எல்லாமே இந்த வீடியோவில் நிறைய கவர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வாங்க இங்கே எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ரைட்டாக நம்ம வீரப்பூர் வந்து நம்ம திருப்பூர் வாரி ட்ராவல்ஸ் தான் போயிருக்கோம். இந்த ட்ராவல்ஸை வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம விளாக் பண்ணி நம்ம தம்பி போட்டிருப்போம் நம்ம யூடியூப்பில். நம்ம பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, இப்போ நம்ம திருப்பூர்லேருந்து இப்போ நம்ம திருச்சி வந்து நம்ம வாரி ட்ராவல்ஸ் தான் போக போகிறோம். நம்ம இது வாரி ட்ராவல்ஸில் கிளம்பியாச்சு. அப்புறம் வீரப்பூர் வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருப்போம். அதனால் வீரப்பூர் வீடியோ பார்க்காம இருக்கிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க இப்போ ட்ராவலிங் ஷார்ட்ஸாக பார்க்கலாம். நம்ம எப்பயுமே வந்து கேபின் ரைடில் தான் கொண்டு போவோம். அது டூரிஸ்ட் பஸ்னால எப்பயுமே நம்ம கேபின் ரைடு தான். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த லொக்கேஷனுக்கு, இந்த அமைதியான இடத்துக்கு அந்த பேர்ட் சவுண்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போ சில மேஜிக் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படிங்கிறது. பாருங்க, சுத்தமாகவே நம்ம காவேரி ஆற்றில் தண்ணி இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா டெஸ்ட்ராய் இருக்குது. இந்த மாதிரி துணி எல்லாம் போட்டு தண்ணி இல்லை. பாருங்கள், நம்ம பிரதர் அங்கே போயிட்டுருக்காரு. ப்ரோ கோபினா, ஹாய் சொல்லுங்கள். தண்ணி இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான். பட் ஆனால் இந்த காலையில் இப்போ ஒரு 6:30 ஆயிடுச்சு. இந்த லொக்கேஷனுக்கு இந்த சவுண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆற்றுல பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டோட நம்ம ஃபேமிலி பாய்ஸோட வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் வந்து நம்ம குளிச்சாச்சு. அந்த வீடியோ பார்த்து, அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபேமிலியோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பார்த்திங்கன்னா அலாப்பறையை போட்டு வேறு லெவலில் குளிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம அப்படியே வந்து கோயிலுக்கு போய் செல்லாண்டியம்மன் சாமியை கும்பிட்டு அப்படியே தக்காளி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அடுத்தடுத்து அப்படியே ஸ்ரீரங்கம் சமயபுரம் அப்படியே போகலாம். பியூட்டிஃபுல்லான அந்த சன்ரைஸுக்கும் இந்த ஆற்றுல குளிச்சதுக்கும் ஆஹா வேறு லெவலில் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து செல்லாண்டியம்மன் கோவில் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், டூரிஸ்ட் பஸ் ஸ்டாண்டு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் எல்லாம் நிற்கிது. இன்னும் கூட்டம் வந்து நிறையா ட்ராவல்ஸ் வரும். ஓகே, இதுதான் வந்து செல்லாண்டியம்மன் கோவில். கிட்டத்தட்ட நல்ல பழமையான கோவில்னே சொல்லலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கோவில் வந்து இருக்குது. இது வந்தீங்கன்னா இந்த நம்ம வீரப்போர் போகிறோம்ல பார்த்தீங்களா, அந்த கோவிலுக்கும் இதுக்கு வந்து ரிலேட்டடான நிறையா வரலாறுலாம் இருக்குது. ஓகே, வாங்க அப்படியே அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம எப்பயுமே வரலாறுலாம் நம்மளுக்கு அதிகமாக தெரியாது. அதனால் நம்ம கோயிலை மட்டும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சூடத்தை தொட்டு கும்பிட்டு நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இங்கேயும் ஓரளவுக்கு கூட்டம் இருக்க மாட்டிருக்கு. சரி, ஓகே, நான் உங்களுக்கு சாமி கும்பிட்டு மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும் கோபுரம் அதுலெல்லாம் பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப பழமையான கோயில்னே சொல்லலாம். பாருங்கள், இந்த ஆலமரம் சாமி. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வெளியே கடைகள் பார்த்திங்கன்னா அதை விட எக்கச்சக்கமாக இருக்குது. பாருங்கள், இந்த டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி எசென்சியல் பொருட்கள் எல்லாமே, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சாமி ஜாமானங்கள் எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வெள்ளிக்கிழமை வந்திங்கன்னா கோமாதா பூஜை பண்ணுவாங்க. அது வந்து இங்கே ஃபேமஸானது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லாண்டியம்மன் கோவில் பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கும். நம்ம நைட்டு ஒரு 2:30 3 o'clock வந்து அங்கே செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு க்ரௌடு கம்மியாயிடுச்சு. பாருங்கள், இங்கே எக்கச்சக்கமான ஒரு 50-60 பஸ் நின்றுட்டு இருந்தது. இப்போ காலையில் டைம்னால கொஞ்சம் அதை அப்படியே கிளம்பி வீரப்பூர் நோக்கி போயிட்டாங்க. இப்போ நம்மளும் சாப்பிட்டு அடுத்தடுத்து நோக்கி அப்படி நம்ம போயிட்டே இருப்போம். இந்த எபிசோடை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். பாய் சொல்லுங்கள். ஆல்ரைட், இப்போ வந்து நம்ம பியூட்டிஃபுல்லாக வந்து தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை ஒரு சின்ன மேஜிக் ஷாட்ஸை மட்டும் பாருங்கள். ஆல்ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் ஷாட்ஸ், குக்கிங் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது டொமேட்டோ ரைஸ் ரைட்டா வித் வேறு லெவல் காம்பினேஷன். நல்லா ஆற்றுல ஃப்ரெஷ்ஷாக நம்ம குளிச்சுட்டு இப்போ நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், பக்கத்தில் நம்ம பிரதரு, நம்ம குட்டி நாக்கவுட் ஸ்குவாட்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அல்டிமேட்டாக இருக்கும். இருங்க, சாப்பாடு அதோட செம்ம டேஸ்ட்டுங்க. செம்ம காம்பினேஷனாக டேஸ்ட்டும் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, ஆல்ரைட், இப்போ வந்து நம்ம வந்து செல்லாண்டியம்மன் கோயிலேருந்து கிளம்பியாச்சு. இந்த செல்லாண்டியம்மன் கோயிலேருந்து வெளியே வர இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஹில்ஸ் இருக்குது, செம்ம ஹில்ஸு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சபரிமலையில் எருமேலியில் ஒரு ஹில்ஸ் வரும் பார்த்திங்களா, சேம் அதே ஹில்ஸ் தான். பஸ்ஸு, லாரி, கார் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஹில்ஸ் ஏறும். பாருங்கள், இப்போ நம்ம பஸ் ஏறிட்டுருக்கு. நம்ம பஸ் ஈச்சர் BS6 தான். நம்ம டிரைவரை நான் பாருங்கள் அல்டிமேட்டாக அசால்ட்டாக ஏற்றி விட்டார். ஓகே, இப்போ திருச்சியில் ட்ராவலிங் ஷாட்ஸை பாருங்கள். நம்ம பியூட்டிஃபுல்லான கரூர்லேருந்து அப்படியே பியூட்டிஃபுல்லான திருச்சிக்கு இப்போ நம்ம படம் எடுத்து போயிட்டுருக்கோம். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே ட்ராவலிங் பண்ணி வந்ததை பார்த்துருப்பீங்க. வேறு லெவல் பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படியே நம்ம ட்ராவலிங் பண்ணி அதாவது பார்த்திங்கன்னா குளித்தலை, கரூர் தாண்டி குளித்தலை, பெட்டவாளத்தலை அந்த மாதிரி வந்து அந்த ரோட்டில் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஆஞ்சநேயர் டெம்பிள் ஒன்று இருக்குது. நல்லா சக்தி வாய்ந்த கோயில். ஓகே, இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். வாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயில் வந்து தேவஸ்தானம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஞ்சநேயர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 70 அடி இல்லைன்னா 60 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆஞ்சநேயர் பார்த்து கரும்பு ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கரூர் வழியாக திருச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போங்க. நல்லா சக்தி வாய்ந்தவர்.
ஓகே, இந்த கரும்பு ஆஞ்சநேயரை வந்து நம்ம சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள் அந்த வால் பாருங்கள் அப்படியே மடக்கி அப்படியே வந்திருக்கு. ஓகே, அப்படியே இங்கேயும் வந்து சாமி கும்பிட்டாச்சு. கீழே ஒரு சின்ன ஆஞ்சநேயரோட ஸ்டாச்சு இருக்குது. ஓகே, வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம். ஆஞ்சநேயருங்கிறது வந்து ஒரு சக்தி வாய்ந்த கடவுள். அதாவது பார்த்திங்கன்னா தைரியம் கொடுப்பாரு ஆஞ்சநேயர். பாருங்கள் வாழை பாருங்கள். இந்த ஆஞ்சநேயருக்கு ஸ்பெஷலுக்கே வந்து அந்த வால் வந்து ரொம்ப பெருசு. அதாவது தலையை சுற்றி பெரிய வால். நம்ம வந்து ஆஞ்சநேயருடைய அந்த கதை அளவுக்கு தான் இருக்கும். ஆஞ்சநேயர் அப்போ எந்த அளவுக்கு பெரிய ஸ்டாச்சுன்னு பாருங்கள். இது வந்து பெட்டவாய் தலையில் இருக்குது. கரெக்டான லொக்கேஷன் சொல்லணும்னா பெட்டவாய் தலையில் தான் நம்ம கரும்பு ஆஞ்சநேயர் இருக்கார். திருச்சி உங்களை வரவேற்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா திருச்சி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மலைக்கோட்டை அப்படியே வேறு லெவலில் நிமிர்ந்து நிற்கிது. ஓகே, அப்படியே நம்ம அதை பார்த்துட்டே நம்ம அப்படியே இப்போ ஸ்ரீரங்கத்தை நோக்கி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஆறு வரும் பாருங்கள். அதுதான் வந்து கொள்ளிடம் காவேரி ஆறு ரெண்டும் மிக்ஸ் பண்ணுற இடம். அதாவது ஒரு பக்கம் வந்து கொள்ளிடம் ரிவர், ஒரு பக்கம் வந்து காவேரி ரிவர். இது வந்து கொள்ளிடம் ரிவர்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ரீரங்கத்துக்கிட்ட வர்றது வந்து கொள்ளிடம் ரிவர் தான் சொல்கிறாங்க. ஓகே, வாங்க அப்படியே நம்ம போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்னிங் ஒரு 9:30 இல்லைனா 10 o'clock இருக்கும். பாருங்கள், அதுதான் வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் கோபுரம். பாருங்கள், செம்ம பெருசு. திருச்சி கோபுரம் வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் கோபுரம் தான் வந்து தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த நிறைய, அதை விட வேறு கோயில் வந்து பெரிய கோபுரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் தமிழ்நாட்டில் திருச்சி கோபுரம் வந்து செம்ம பெருசாக இருக்கும். நல்ல பழமையான கோயில். நல்ல ஓகே, இப்போ வந்து நீங்கள் திருச்சியிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. திருச்சியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, இன்றைக்கி இன்னும் 2 நாளைக்கு நம்ம திருச்சியில் தான் சுற்றி எல்லா இடத்துலையும் கவர் பண்ண போகிற வீடியோ. அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா சமயபுரம், அப்புறம் வந்து இன்னும் சாய்பாபா கோயில், திருப்பத்தூர் பிரம்மா கோயில், அப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான கோயிலில் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்து வர வீடியோவை மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம், அதாவது பார்த்திங்கன்னா மெயின் ராஜகோபுரத்துக்கு நேராக ஆப்போசிட்லேயே இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அந்த ஷார்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலில் எக்கச்சக்கமான வீடியோ கவர் பண்ண வேண்டிய இடம் இருக்குது. ஏன்னா வேறு லெவலில் இருக்கும். அரங்கநாதர் டெம்பிள். ஓகே, அதையும் வந்து நம்ம வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஓகே, திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் டெம்பிள் கோயிலுக்கு அப்படியே முன்னாடி மெயின் ராஜகோபுரத்துக்கே வந்துட்டோம். பட் ஆனால் இங்கே வண்டி நிறுத்த முடியாது. அதனால் நம்ம அப்படியே கோயிலுக்கு பேக் சைடு போய்க்கலாம். பாருங்கள், கோயிலுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்துக்குள்ளே வந்து நம்ம பஸ்ஸவே உள்ளே விடலாம். அந்தளவுக்கு வந்து கோபுரத்துக்குள்ளேயே வந்து நல்லா பெரிய கோபுரமாக இருக்கிறனால அப்படியே நம்ம பஸ்ஸை உள்ளே விட்டுறலாம். அங்கே கொஞ்சம் வந்து கரெக்டாக அளவாக உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். வண்டி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே கரெக்டாக நம்ம உள்ளே போக முடியும். அதையும் மெயினாக நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் நீங்கள் வாட்டுக்கு உள்ளே போய் பஸ்ஸு சிக்கிச்சுன்னா அப்புறம் வந்து பிரச்சனையாக போயிடும். அதான் ஓகே நம்ம அப்படியே உள்ளே போய்க்கலாம். நம்ம பஸ் அப்படியே நம்ம உள்ளே விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே கோபுரத்துக்குள்ளே வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்ரீரங்கத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். பாய் 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 பாய்.